மானக்கேடானவற்றை செய்தல், ஃபவாஹிஷ், மானக்கேடான செயல், இது எல்லாமே தடை. அவை வெளிப்படையாக இருந்தாலும் சரி, மறைமுகமாக இருந்தாலும் சரி. அப்போ மானக்கேடானவைன்னு எடுத்தோம்னா அது பெரிய பட்டியல் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டாப் கிரேட்ல வர்றது விபச்சாரம், முறையற்ற உடல் உறவு. இது அல்லாமல் சின்ன சின்ன விபச்சாரங்கள் நிறைய இருக்கு. வாயால் பேசுவது, காதால் கேட்பது, கண்ணால் பார்ப்பது, இது எல்லாமே வெளிப்படையான சிறு வகை விபச்சாரம். ஒரு பெண்ணுடன் இருப்பதுங்கிறது அது பகிரங்கமான விபச்சாரம். அதே மாதிரி இன்னொருத்தன் விபச்சாரம் பண்றான், நீ அதை பார்க்கற. இல்ல விபச்சாரம் ஒருத்தன் பண்ணிட்டு ஒரு கதையை சொல்றான், அதை நீ கேட்கற. அல்லது நீ அந்த விபச்சாரம் பண்ண மாதிரி ஒரு கதையை நீ சொல்ற. இது எல்லாமே விபச்சாரம். இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் விபச்சாரத்துடைய எல்லை நீ அழகா இப்போ இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல இருக்கு, ரைட் அப் இருக்கு, புத்தகங்கள் எழுதுறான், அதை படிக்கிறான். அதே மாதிரி ஆடியோ புக்ஸ் இருக்கு, ஆடியோஸ் இருக்கு, விபச்சார ஆடியோஸ் இருக்கு. அதே மாதிரி எல்லாமே நிறைய இருக்கு, பார்க்கறதுக்கு விபச்சாரத்துக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு. அப்போ இது எல்லாமே ஹராம். இது வெளிப்படையான விபச்சாரம். அடுத்தது என்ன? விபச்சாரத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? வெளிப்படையாக இருந்தாலும் சரி, மறைவாக இருந்தாலும் சரி. அப்போ மறைவானது எது? மனசுக்குள்ள ஒரு பொண்ணை பார்த்து ஆசை இயங்குவது, இது உள்ளத்தால் நினைப்பது, செய்யும் எண்ணம் கொள்வது, அதை தீமை என்று வெறுக்காமல் இருப்பது. இன்னொரு மேட்டர் என்ன? ஒரு தீமை நடக்குது, ஒரு விபச்சாரம் நடக்குது, சி இப்படி பண்றானே அப்படின்னு வெறுக்காம இருக்கு. இதெல்லாமே வெறுக்கல அப்படின்னாலே நியூட்ரலா நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது, நீங்க அந்த பக்கம் இருக்கீங்கன்னு. தீமையை பொறுத்த வரைக்கும் வெறுக்கணும், அதுக்கு கீழே அது இது கிடையாது, ஈமான் கிடையாது. கையால தடுக்கணும், வாயால தடுக்கணும், மனசால் வெறுக்கணும். மனசால் வெறுக்கல, நீ அவன் சைடு. அப்போ இதை அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த தீமை என்று வெறுக்காமல் இருப்பது. நன்மைங்கிறத விட்டு தீமைன்னு நீ அதை நினைக்காம இருந்தாலே அது உன்னுடைய உள்ளம் அதை அக்செப்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு. அதனால தான் எந்த ஒரு தீமையும் உள்ளத்திலிருந்து வேறு அறுக்காதவரை அந்த தீமையை ஒழிக்க முடியாது. புரியுதா? ஒரு தீமை செய்யாம இருக்கானே அது வரைக்கும் பிரச்சனை இல்லையா? அது மனசுல அதோடைய வேறு படிஞ்சிருக்கும், அதை புடுங்கி வெளியே எரியணும். அந்த அளவுக்கு இந்த தீமையை பற்றி, மானக்கேடானவற்றை பற்றி அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா இதோடைய சென்சிட்டிவிட்டி எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு மனித குலத்தை அரிச்சு கொண்டிருக்கிற, மனித குலம் வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய காரணங்கள் இந்த மானக்கேடான விஷயம். இன்னைக்கு பர்த் ரேட் குறைஞ்சதிலிருந்து, கல்யாண வாழ்க்கைகள் பிரிவது ஏற்படுவதிலிருந்து, வீடுகளில் நிம்மதி இல்லாமல் இருப்பதிலிருந்து பல கோடி பேர் பாதிக்கப்படுறாங்க. விபச்சாரத்துடைய பட்டியல் அதோடைய கான்சிக்வன்சஸ் இருக்குல்ல, அது பார்க்கும்போது அது பெரிய இம்பாக்ட் ஏற்படும். பார்க்கறது ஒன்றும் பெருசாக தெரியாது, அது மட்டும் டீட்டெயிலாக பேசினா ரொம்ப அது போகும்.